சென்னையிலேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் நம்ம ஈஸியாக கல்பாக்கத்தை அடையலாம். 80 கிலோமீட்டர் தாங்க சென்னையிலேருந்து இந்த கல்பாக்கம். ஒரு பர்சனல் வேலையாக கல்பாக்கத்துக்கு வந்தேன். அந்த வேலையை இப்போ முடிச்சுட்டு ஜாலியாக கல்பாக்கத்தில் இருக்கிற சில டைம் பாஸ் பண்ணுற இடங்கள்லாம் சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கிறேன். அதை ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஆள் அரவமற்ற ஜாலியான இடங்க. அது என்னென்ன இருக்குன்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு முன்னால் கல்பாக்கத்துடைய அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டே வாங்க போகலாம். நீங்களே பாருங்க, இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நம்ம முதல் இடத்த ஏறக்குறைய நெருங்கிட்டோம். நண்பர்களே, இதுதான் நான் சொன்ன முதல் இடம். இது பார்த்தீங்கன்னா பேக் வாட்டர் ஏரியா. ஒரு ஏரி மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்த ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலியாக குழந்தைகளோட வந்தீங்கன்னா ஜாலியாக இந்த இடத்துல ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணலாம். என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ ரொம்ப கம்மி. ஆனால் நல்ல ஒரு ஃபேமிலி டைமாக ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு இந்த புல்தரையில் உட்காந்து இந்த ஏரியை ரசித்தபடி சூப்பராக டைம் பாஸ் பண்ணலாம். நீங்கள் மகாபலிபுரம் வரைக்கும் வரீங்க. அங்கேருந்து ஒரு ½ இந்த இடத்த ஈஸியாக ரீச் பண்ணி உங்கள் ஃபேமிலி கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே போல் நீங்கள் பாண்டிச்சேரி போய்கிட்டு இருக்கீங்கன்னா அப்படியே ஒரு சின்ன பிரேக் எடுத்து ஒரு 1 to 2 hours இந்த இடங்களில் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆள் அரவமற்ற இடங்கள், அதனால் ஃப்ரீயாக ஜாலியாக எந்த விதமான கன்ஜெஷன் இல்லாமல் டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கிருந்து நாங்கள் கிளம்பி போன இடம்தான் பீச். அந்த பீச்சும் ஏறக்குறைய யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஆள் அரவம் மட்டும் ஒன்லி மீனவர்கள் தான் இங்கும் அங்கும் இருந்தாங்க. தனியாகவே ஒரு பீச்சுக்கும் ரோடு இங்கிருந்து பிரியுதுங்க. ரொம்ப அழகான ஒரு அட்மாஸ்பியர். இங்கேயும் உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் வந்து அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.